இன்னும் வெறும் 12 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அடுத்த 5 வருஷம் ஆட்சி. அந்த ஒரு நொடி நீங்கள் அழுத்த போகிற பட்டன் தான் முடிவு செய்யும். உங்கள் ஓட்டை யாருக்கு போட போகிறீங்க? அதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்கிறேன். அதிமுகவுக்கு தான் அப்படின்னா எடப்பாடி ஐயாவுக்கு ஏன் அந்த ஓட்டை போடணும்னு. முதலாவதா அவர் விவசாயம், சாலை வசதி, குடிநீர் போன்ற துறைகளில் எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்களை மக்களுக்காக பண்ணார். அதுலேயும் இந்த விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் பெற்ற கடனை எல்லாத்தையும் தள்ளுபடி செஞ்சார். அதனால் பல லட்சம் விவசாயிகள் எல்லாருமே பயனடைஞ்சாங்க. ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கவர் இப்படி தான் இருக்கிறன்னு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார். அது மாதிரி காவிரி டெல்டா பகுதிகளில் ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோன்னு அறிவித்தார். இதனால தான் அந்த பகுதியில் ஒரு தொழிற்சாலையோ எண்ணெய்னு எந்த வித திட்டங்களும் இயற்கைக்கு கேடு விளைவிக்க மாதிரி வரவே விடையில. அதனால தான் விவசாய நிலங்களும் பாதுகாக்கப்பட்டுச்சு. 90% மானியத்தோட சோலார் பம்ப் செட் திட்டம் கொண்டு வந்து அந்த வேலையும் விவசாயிகள் அந்த வேலையினாலையும் ரொம்ப சிறப்பாக பயனடைஞ்சாங்க. இது மாதிரி புதிய சாலைகளை விரிவுபடுத்துறது, அதே சாலைகளை புதுப்பிக்கிறது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் மட்டும்தான். குறிப்பாக கிராமப்புறங்களை நகரத்தோடு இணைக்கிற விதமாக சாலைகளை மேம்படுத்தினாங்க. எத்தனை ஆட்சிகளை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரைன்னு பெருமாறியான ஒரு பெரு நகரங்களில் எல்லாத்துலேயுமே மேம்பாலங்கள் இன்ன வரைக்கும் அவ்வளவு கௌரவமாக தலைநிமிர்ந்து இருக்குன்னா அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதான். இதன் மூலியமா மக்கள் நிறைய பேர் நன்மை அடைஞ்சாங்க. திட்டத்தை அழகா அள்ளி தந்ததை தாண்டி மக்களை மகிழ்ச்சியா வச்சது அவர் தான், எடப்பாடியார் அவர்கள். அதனால இனி நிம்மதி நிலையா இருக்கணும்னா அதிமுகவோட எடப்பாடியார் ஆட்சி தான் சரி. அழுத்துங்க உங்க பட்டனை, ரெட்டை சின்னத்தை பார்த்து. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.